ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி 4 நாள் முடிஞ்சிருச்சு. இதோடைய அனலைஸ் பண்ணி எந்த டாபிக்ல இருந்து அதிக கொஸ்டின் வருதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 3. ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் 20ன்னு சொல்லிட்டு 2 பார்ட் போட்டிருப்பேன். ஓகே, இதுல வந்து நான் ஒன்லைனர் தான் கொண்டு வந்திருக்கேன். கொஸ்டினா கொண்டு வந்தா டைம் ஆகுது. ஸோ ஜஸ்ட் நீங்க கொஸ்டின் என்ன, ஆன்சர் என்ன, எதனால இந்த ஆன்சர், அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மொத்தத்துல 50 ஒன்லைனர்ஸ் இருக்கு. ஓகே, இதுல பாலிட்டி 10, சயின்ஸ், ஹிஸ்டரி எல்லாம் தனித்தனியா ஒரு 10 கொஸ்டினா கொண்டு வந்திருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, என்ன ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 14. இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஏன்னா இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல நம்ம பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதுல இருந்து அதிகம் ரிப்பீட் ஆகுது. அதே மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 44, 42, 72, 73, 69, 92, 93, 86 இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது. 71, ஓகே, 61. ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 14ல ஈக்குவலிட்டி பிஃபோர் லா, சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம். இது வந்து ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 19 ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம், நம்மளுக்கான அடிப்படை சுதந்திரங்கள் மென்ஷன் பண்ணிருக்க ஆர்டிகல் பார்த்தோம்னா 19. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப். அதே மாதிரி உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா இந்த பேஜ்ல ஒவ்வொரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்கிறேன். 21A என்ன, 30 என்ன, இதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எந்த ஆர்டிக்கலை நம்ம பார்க்கலாம்னா ஆர்டிகல் 368. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது கட்டாயம் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா, நம்ம வந்து பிராம்பலை வந்து சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு ஆர்டிக்கல், நம்ம வந்து செக்யூலியர் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல. அப்போ அமெண்ட்மெண்ட்னு பார்க்கும்போது நம்ம அந்த 42, 44 ரொம்ப இம்பார்ட்டன்டா பேசுற மாதிரி இந்த ஆர்டிகல் 368 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷன்ல இருந்த ஆர்டிகல் எதுனா 280. இது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்லயோ ஃபர்ஸ்ட் டேல ஏதோ ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அதே மாதிரி அட்டார்னி ஜெனரல் இவர் யாரு, இவருடைய ஆர்டிகல் என்ன, இப்போ கரண்ட் ஏஜிஆர்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பேஜுக்கான கொஸ்டின் இந்த 2 கொஸ்டின். ஓகே, அட்டார்னி ஜெனரல் தான் வந்து ஹையஸ்ட் லா ஆஃபீஸரா இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு முன்னாடி ஒரு சுப்ரீம் கோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸா இருந்திருப்பாங்க, ஒரு ஜட்ஜா. அவங்களதான் வந்து அது ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கு. அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். அட்டார்னி ஜெனரல் தான் ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் ஆஃப் இந்தியா. லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ். அதே மாதிரி ராஜ்யசபா பொறுத்த வரைக்கும் 6 இயர்ஸ் டேர்ம். பிரசிடென்ட் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் எலெக்ஷன். அதே மாதிரி சிஏஜி, கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல், இவங்க தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு, அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க தான் பெரிய ஆடிட்டர். இவங்களுடைய ஆர்டிக்கலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இந்த பேஜ்ல 3 கொஸ்டின். சிஏஜி, அதுக்கப்புறம் அட்டார்னி ஜெனரல் அவங்களோட ஆர்டிக்கல், இப்போ கரண்ட்ல இருக்கிற யாரு. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். இப்போ ஹிஸ்டரி. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நடந்த இயர் பார்த்தோம்னா 1526. பாபர் அதே மாதிரி 1527, 1528 இந்த மாதிரி வரிசையா ஒரு பேட்டில்ஸ்லாம் நடந்திருப்பாரு. இவர் இப்ராஹிம்களுடைய கொண்டு தான் அந்த மொகால் உள்ளே கொண்டு வந்திருப்பாரு. ஆப்கான்ல இருந்து இவர் பாபர் உள்ள வரப்போது இப்ராஹிம் கூட தான் இங்க இருந்திருப்பாரு. அதுதான் வந்து பேட்டில் ஆஃப் பானிபட்னு சொல்லுவோம். அதே மாதிரி செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் இது எப்ப நடந்துச்சு, இதை கமெண்ட் பண்ணுங்க. யாரோட தலைமையில நடந்துச்சு, வித் லீடர். அதுக்கப்புறம் குயிட் இந்தியா மூவ்மெண்ட் 1942 நடந்துச்சு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885. ஃபவுண்டட் பை, எதுவும் நீங்க சொல்லுங்க. ஓகே, சுதேசி மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்டட் ஆஃப்டர் பெங்கால் பார்ட்டிஷன். 1905க்கு அப்புறம் தான் சுதேசி மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும். பாலா கங்காதர் திலக்கும் அந்த மாட்ரேட்ஸ் எல்லாமே அந்த டைம்ல தான் அதை கொஞ்சம் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆரியபட்டா ஃபேமஸ் மேத்தமெட்டிஷியன். நாலந்தா யூனிவர்சிட்டி யார் பில்ட் பண்ணா, குமரகுப்தாவோட இன்னொரு நேம் என்னன்னா மகேந்திரா ஆதித்யா. அதே மாதிரி நாலந்தா யூனிவர்சிட்டியில நிறைய பேர் விசிட் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒருத்தர் ஃபேமஸான ஜோன்சன் ஆர் யுசன் திசாங்னு, இவர் அந்த டைம்ல வந்து பார்த்திருப்பார் நாலந்தா யூனிவர்சிட்டியை. அதே மாதிரி அரப்பன் ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா நாட் எட் டிசப்டட், அது வாசிக்கப்படவில்லை இன்ன வரைக்கும். வேதாஸ் தான் ஓல்டஸ்ட் டெக்ஸஸ். அதுக்கப்புறம் இந்தியாவோட பொற்காலம் அழைக்கப்படுறது என்னன்னா குப்தா பீரியட். குப்தா டைனசிட்டி யார் ஃபவுண்டர் ஆஃப் குப்தா டைனசிட்டி யாரு,
இந்த பேஜுக்கான கேள்வி இதுதான். சிவாஜி இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் த மராத்தா எம்பையர். ஓகே, சிவாஜி தான் மராத்தா எம்பையரை உருவாக்குனாரு. இவர் ஃபேமஸா யூஸ் பண்ண டெக்னிக் என்ன? யூஸ் பண்ண டெக்னிக், அந்த டெக்னிக்னால தான் இவர் நிறைய வார்லாம் ஜெயிச்சிருப்பாரு. அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, டிராபிக் ஆஃப் கேன்சர் passes through the middle of the இந்தியா. இப்போ நம்ம இந்தியா எப்படி இருக்குன்னா இப்படி நம்ம பார்த்துருப்போம் ஈக்குவேட்டர் மாதிரியே, அதுதான் வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர். அதுக்கப்புறம் லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியான்னு சொல்றது கங்கா. அதே மாதிரி தஸ்கின் கங்கான்னு சொல்றது எதுனா, தஸ்கின் கங்கான்றது கோதாவரி, சவுத் இந்தியாவுடைய கங்கான்னு சொல்லலாம். ஓகே, தார் டெசர்ட் வந்து ராஜஸ்தான்ல இருக்கு, இது எல்லாத்துக்குமே தெரியும். வெஸ்டர்ன் காட்ஸ் யுனெஸ்கோ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், இந்த ஹாட்ஸ்பாட் கேட்பாங்க. அதே மாதிரி மான்சூன் விண்ட்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் சீசனல், என்ன விண்ட்னு கேட்டாங்கன்னா சீசனல் டைப் ஆஃப் விண்ட். மழை காற்று இருக்குல்ல, நம்மளுக்கு மான்சூன் சீசன்னா அந்த மழை பருவம் வர்றது எல்லாமே மான்சூன் தான் நம்ம சொல்லுவோம். பிளாக் சாயில், பிளாக் சாயில் வந்து எதுக்குன்னா காட்டனுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரெட் சாயில்ல என்ன நம்ம விளைவிக்க முடியும், அதுல என்னென்ன நம்ம யூஸ் பண்ணலாம், ரெட் சாயிலுடைய பர்பஸ் எல்லாம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஹிமாலயாஸ் யங் ஃபோல் மவுண்டன்ஸ் கூட நம்ம சொல்லலாம், புதிய மலைகள் அதெல்லாம் நிறைய இருக்கும். அதே மாதிரி சந்தர்பன்ஸ்னா என்னன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னா சதுப்பு நிலம்னு நம்ம சொல்லுவோம். சதுப்பு நிலம்னா ஒரு அந்த நெமட்டோஃபோர்ஸ்லாம் இருக்கும் அதுல, இந்த மாதிரி செடியெல்லாம். அந்த ஒரு படத்துல கூட தசாவதாரத்துல கூடயும் நம்ம தமிழ்நாட்டுல கடலூர் சைடுல அந்த சிதம்பரம் சைடுன்னு நினைக்கிறேன், அந்த கடலும் நம்மளுடைய ரிவரும் சேர்ற ஒரு இடம், அதுல காடுகளும் இருக்கும், அங்க ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த தசாவதாரத்துல கல்லை மட்டும் கண்டல ஒரு சாங்ல கூட அந்த காடு காட்டியிருப்பாங்க, அதுதான் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். டெல்டா ஃபார்ம்ட் அட் ரிவர் மவுத். டெல்டான்றது என்னன்னா ரெண்டு ரிவர் சேர்ற இடம் வந்து தோபா. ஓகேவா, ரெண்டு ரிவர் சேர்றது தோபா. எந்த இடத்துல ரிவர் ஆரம்பிக்குதோ அந்த இடம் வந்து டெல்டா. இப்ப நம்ம காவேரி பொறுத்த வரைக்கும் தஞ்சை மாவட்டம், திருச்சி மாவட்டம், அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், திருவாரூர், இங்கெல்லாம் மவுத் ஆஃப் காவேரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் டெல்டா ரீஜன் சொல்றாங்க. டெல்டானா அந்த இடத்துல பசுமை வாய்ந்தது. அதுக்கப்புறம் பிளாட்டியூ, எலிவேட்டட் ஃபிளாட் லேண்ட். பிளாட்டியூனா என்னன்னா எலிவேட்டட் ஃபிளாட் லேண்ட். இப்போ வர கொஸ்டின்ஸ் எல்லாமே கான்செப்சுவலா தான் கேட்குறாங்க, அதனால நீங்க தெளிவா படிச்சுக்கோங்க. 2 நாள் முன்னாடி கொஸ்டின் பார்த்தேன், ஊட்டி ஏன் கோயம்புத்தூரோட ரொம்ப குளிரா இருக்குன்னு. ரீசன் இது ஆல்டிடியூட், ஹை ஆல்டிடியூட், அதனால குளிர்ச்சியா இருக்கு, அவ்வளவுதான். நம்ம என்ன நினைப்போம், அங்க வந்து மலைகள் அதிகமா இருக்கு, அங்க வந்து வெயில் வரதில்லை, இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் வச்சிருந்தாங்க. ஹை ஆல்டிடியூட் இருக்கனாலதான், உயரம் அதிகமா இருக்கனாலதான் ஊட்டி குளிரா இருக்கு. ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மேட்டர்னா அழைக்கப்படுறதுன்னா ஆட்டம். காம்பினேஷன் ஆஃப் ரெண்டு ஆட்டம் சேர்ந்தாதான் ஆட்டம் பிளஸ் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு மாலிகூல். நம்பர் ஆஃப் மாலிகூல்னா அடுத்து எலமெண்ட் சொல்லலாம், காம்பவுண்ட். எலமெண்ட்ல இருந்து அடுத்து காம்பவுண்ட் போகும். ஓகே, அதுக்கப்புறம் டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல். டிஎன்ஏ வந்து ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல். அதே மாதிரி புரோட்டீன்ஸ் என்ன இருக்குன்னா டிஎன்ஏல ஹிஸ்டோன் புரோட்டீன் சொல்லுவாங்க, இது குரோமாட்டின் கேரி பண்ணியிருக்கும். அதே மாதிரி போட்டோசிந்தசிஸோட ஈக்குவேஷன் 6CO2 6H2O gives 6H12O6 plus 6O2. இதுதான் வந்து போட்டோசிந்தசிஸோட ஈக்குவேஷன். இதுக்கு தேவை என்ன, சன்லைட்டு, அதுக்கப்புறம் குளோரோஃபில் தேவை. கிராவிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அதே மாதிரி ஜீன் சொல்ற கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், இதை கண்டுபிடிச்சது யாருன்னா ஹென்றி கேண்டிவிஷ். நீங்க என்ன நினைப்பீங்க, கிராவிட்டி கண்டுபிடிச்சது நியூட்டன் தானே. கிராவிட்டி கண்டுபிடிச்ச நியூட்டன், கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சது வந்து ஹென்றி கேண்டிவிஷ். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து பார்த்தோம்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அதே வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் நம்ம பார்த்தோம்னா 343 மீட்டர்/செகண்ட். எதுல அதிகமா இருக்குன்னா ஹை இன்
அலுமினியம், நிக்கல்ல இருக்கும். இது எதை பொறுத்து இந்த ஸ்பீட் ஆஃப் இது போகும்னா சாலிட்ல சாலிட், அதுக்கப்புறம் தான் லிக்விடு, அதுக்கப்புறம் தான் கேஸ். அப்போ ஏரை பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் கம்மியா இருக்கும், சாலிட்ல ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அதிகமா இருக்கும். இது வந்து ஏர். இந்த 343ன்றது ஏரோடைய ஸ்பீட் ஆஃப் சவுண்ட். அதுதான் நம்ம கான்ஸ்டன்டா ஸ்டார்டிங்ல இருந்து எடுத்துப்போம். அடுத்து பிஹெச். பிஹெச் ஆசிட் பேஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வருது. அதுல வந்து பார்த்தோம்னா ஆசிட்னா 6.9 வரைக்கும் இருக்கிறது ஆசிட், லெஸ் தென் 7. 7ன்றது நியூட்ரல், 7.1ன்றது பேசிக். ஓகேவா? இதுதான் வந்து இந்த பிஹெச் சைக்கிள் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நம்மளுடைய கேஸ்ட்ரிக் HCl இருக்கு நம்மளுடைய வயிற்றுல, கேஸ்ட்ரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இதோடைய பிஹெச் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, இது கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, நம்ம கிட்ட 4 சாம்பர் ஹார்ட் இருக்கு. அதே மாதிரி நம்ம மெமாலியால வருவோம். நம்ம எந்த ஃபேமிலினா மெமாலியா கிளாஸ்ல வருவோம். அதே மாதிரி நம்மளுக்குன்னு இருக்கிறது பார்த்தோம்னா க்ளோஸ்டு ஹார்ட் சர்க்யூட் தான் சொல்லுவாங்க, க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஏன்னா நம்மளுக்கு பிளட் வெசல்ஸ் இருக்கு, அதனால நம்ம க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் சொல்லுவாங்க. ஓகே, விட்டமின் சி வந்து ஸ்கர்வியை ப்ரொடெக்ட் பண்ணும். விட்டமின் ஏ வந்து நைட் பிளைண்ட்னஸ். விட்டமின் பி என்னன்னு நீங்க சொல்லுங்க, நிறைய இருக்கு. பெரி பெரி அதோட நம்பர். அதுக்கு நம்ம வந்து விட்டமின் பியை மட்டும் நிறைய படிக்கணும். அதெல்லாம் நிறைய ஒரு 7லேருந்து 8 விட்டமின் கிட்ட இருக்கும். அதே மாதிரி விட்டமின் டி வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கட்ஸு. விட்டமின் இ பார்த்தீங்கன்னா இதுவும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. விட்டமின் கே இதுவும் கமெண்ட் பண்ணுங்க. BEK. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் சாலிபிள். ஃபேட்ல போறது என்னன்னா கெடா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கெடா ஆடு. ஓகேவா? அப்போ KEDA இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் சாலிபிள். ஃபேட் சாலிபிள் விட்டமின் கொஸ்டின் கேட்டாங்கன்னா. அதே வாட்டர் சாலிபிள், வாட்டர் சாலிபிள்னா BC. இது ரெண்டு தான், BC மட்டும்தான் வாட்டர் சாலிபிள். கெடா வந்து ஃபேட் சாலிபிள், KEDA. இது வந்து ஷார்ட்கட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இன்சுலின். இன்சுலினுடைய பர்பஸ் என்ன? கண்ட்ரோல்ஸ்ல பிளட் சுகர். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டா கிளைகோகான் இருக்கும். இது வந்து பீட்டா செல், இது வந்து ஆல்பா செல். இது ரெண்டு எங்க கிரியேட் ஆகும்னா பான்கிரியாஸ்ல இது ப்ரொடியூஸ் ஆகும். சொமட்டோஸ்டாட்டின் ஒரு செல் வந்து அதுவுமே பான்கிரியாஸ்ல தான் இதாகும். அது வந்து டெல்டா செல் நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்து கம்ப்யூட்டர். சிபியூவோட பிரெயின் இந்த கம்ப்யூட்டரோட பிரெயின் பார்த்தோம்னா CPU. ரேமோட ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. டெம்பரவரி மெமரி. இன்டர்நெட் வந்து குளோபல் நெட்வொர்க். ஜிடிபி பார்த்தோம்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீஸ். இன்ஃப்ளாக்சுவேஷன் என்னன்னா ரைசஸ் இன் பிரைசஸ், பணவீக்கம் நம்ம சொல்லுவோம். இந்த வார்த்தை நிறைய டைம் இந்த காலகட்டத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இன்ஃப்ளாக்சுவேஷன். ஓகே, ஃபைனல் ஸ்லைடு. பேங்க் ரேட் எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா RBI லெண்டிங்கை பொறுத்தவரை ரேட் ஆஃப் RBI லெண்டிங்கை பொறுத்து தான் இருக்கும். அதே மாதிரி பிசிக்கல் டிஃபிட்ஸ்னா என்னன்னா ரெவன்யூவோட செலவு அதிகமாகுது. இப்போ நான் 1000 ரூபாய் வாங்குறேன்னா என் செலவு 1200 ரூபாய் போகுதுன்னா அது வந்து பிசிக்கல் டிஃபிட்ஸ்ன்னு சொல்லுவோம். டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்காக தான் டிஜிட்டல் இந்தியா கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி யூபிஐயோட ஃபுல் ஃபார்ம் என்ன? இந்த ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இது எல்லாமே யூபிஐ தான், இன்ஸ்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம். பட் இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் இந்தியான்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்ததுக்குன்னா ஆண்டர்பிரினர்ஷிப், தொழில் சங்கத்தை, தொழில்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் ஸ்டார்ட் அப் இந்தியா. ஓகே, இந்த 50 லைனர்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய உங்களுக்கு ரிவிஷன் கொடுத்துருக்கேன், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும். அதே மாதிரி நான் நேற்று ஆல்ரெடி மென்ஷன் பண்ண டாபிக்ஸை ரிவிஷன் பண்ணுங்க. டெலகிராமில் நான் போட்டிருக்கேன், நேற்று வீடியோவில் போய் நான் போட்டிருப்பேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இந்த PDF வேணா இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அந்த 2 ஃபைல்ஸுக்கு. அதுலேயும் டவுட்டுக்கு இதுலேயும் வேறாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.